நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நான் இந்த நேரத்திலே தெரிவித்து தலைவர் தளபதி அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை பாருங்கள், அவர் செய்கின்ற நல்ல திட்டங்களை பாருங்கள். அதே போன்று உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை இருந்தபோது மத்திய இருக்காரு, எவ்வளவு திட்டம் தெரியுமா, இதுவரை எங்கே இருந்ததுனே தெரியல. விளையாட்டுத்துறை அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குதா, அவ்வளோ இதில் அதில் வந்து செய்யக்கூடிய விதிகள் இருக்கிறதான்னு தெரியவில்லை. அந்த ஆசியாவிலே இன்றைக்கு விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருப்பது உதயநிதி தான் ஒரு காரணமாக இருந்து கொண்டு தளபதிக்கும் இந்த அரசுக்கும் அவர் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இளைஞனை செயலாக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய முயற்சியில் கழகம் மேற்கு மாவட்டத்தில் 72 கூட்டம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு போடப்பட்டது. நம் பகுதியில் மட்டும் 10 கூட்டம் போட்டோம். இன்னைக்கு இளைஞரணி கூட்டம் கொடுத்தாரு. அந்த இளைஞர் கூட்டம் பகுதி வாரியாக வெற்றி தலைவர்கள் கூட்டம் சிறப்பாக நடத்தி காட்டினோம். இப்பொழுது பகுதி இளைஞரணி 2 கூட்டத்தை கொடுத்தார். அம்ஜியில் ஒன்று இங்கே ஒன்று போட்டோம். மிக சிறப்பாக இங்கே இருக்கின்ற தம்பி சிதம்பரம் நல்ல அழகாக நல்ல சிறப்பாகவே பயிர் செய்திருக்கிறார் என்பதை நான் அவரை பாராட்டுகிறேன். நான் பாராட்டுவதனாலே கொஞ்சம் தொய்வாக்கிட்டாங்க. பாராட்டுவது என்பது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்து இன்னும் சிறப்பாக செய்கிறது தான் நாங்கள் சிதம்பரத்தை பாராட்டுறேன். அதே போல் அந்திகரில் போட்டார் ஸ்ரீதர், அவரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டு இளைஞரணி மகத்தான பிரகாஷ் வந்திருக்காரு, அவருடைய தோழலாம் வந்திருக்காங்க. நல்ல நிலையில் முன்னேறலாம், எங்கே எந்த பதவிக்கு வரணும் வரலாம். நாங்கள்லாம் இளைஞர்கள் தான் வந்தோம், சின்ன வயசுல தான் வந்தோம். பட்டு நாம் நடப்பது தான் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவது. இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை மேலும் மேலும் வளர வேண்டும், தங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் உழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 16, 17 தான் மோடியோட அம்மாவுக்கே படியளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இந்த இயக்கத்தை யாரெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டும், யாரெல்லாம் அழித்து பார்க்க வேண்டும், திமுக ஒரு இயக்கமே இல்லாமல் செஞ்சிடுவேன் அப்படின்னு மார்தட்டி கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் மலர் வளையம் வைத்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவர் தமிழர்களுடைய உரிமை காக்க, இனமானம் காக்க, மொழி காக்க, தமிழர்களுடைய உரிமை குரலாக, குரலற்றவர்களுடைய குரலாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு திட்டமாக தீட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்களை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வண்ணம், தமிழர்களுடைய கொள்கைகளை பண்பாட்டை உலகறிய செய்யும் வண்ணம் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைவர் கங்கணம் கட்டிக்கொண்டு கலர் ரீல் பூசிக்கொண்டு அடியெடுத்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாலும் தமிழ்நாட்டில் கடைசி கருப்பு சிவப்பு எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்று கழக தலைவர் அவர்களுடைய வழியில் அப்படிங்கிறது. தேர்தல் காலம் தொடங்கிடுச்சு. 200 முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய திட்டங்கள் சென்றடையாத வீடே இல்லை என்று சொல்லுகிறோமோ, அதே போல இந்த அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் தொடர்ந்து நலத்திட்டங்களினுடைய நாயகர்கள் பெருமுனை கூட்டங்கள்னு தொடர் கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டங்களின் வாயிலாக அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். 200 அல்ல 234 வென்று காட்டுவோம். வெல்லட்டும் திராவிட மாடல். கழக தலைவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.